வணக்கம் நண்பா. நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது இந்தியாவில் மட்டும் இல்லை, இந்த உலகத்திலே பார்த்தோம்னா டாப் 10 பிராண்ட்ஸ் வந்து எது இருக்குது, அந்த கம்பெனிகள் எவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் நேற்று வீடியோவில் பேசியிருந்தோம். ஸோ அந்த வீடியோவில் பார்த்தோம்னா கீழே நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. அதில் முக்கியமான கமெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யமஹா பைக் எங்கே, யமஹா எவ்வளோ பெரிய அளவுக்கு ரெவன்யூ பண்ணியிருக்காங்க, ஏன் அந்த கம்பெனி நீங்கள் ஆட் அப் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான கமெண்ட்ஸ் வந்து அப்படியே கலவையை நம்ம பார்க்க முடிஞ்சுது. சரி, ஏன் யமஹா கம்பெனி இந்த லிஸ்டிங்கில் வரல? சரி, இது மட்டும் இல்லாமல் நம்ம டாப் 5 லிஸ்ட்னு சொல்லி இந்தியாவில் எடுத்து பேசினாலும் யமஹா கம்பெனி ஏன் அதில் இன்க்ளூட் ஆகிறது இல்லை அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முக்கியமாக யமஹா மேலே நீங்கள் பைத்தியமாக இருக்கிறீங்க, யமஹா ஃபேன்ஸாக இருக்கிறீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா ரீசன்ஸ் எல்லாம் பிஹைண்டில் நிறையவே இருக்குது, அதை நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன் இந்தியாவில் நம்ம டாப் 10 லிஸ்ட்டு, டாப் 5 லிஸ்ட்டு தான் நம்ம அதிகமாக பேசிகிட்டு இருக்கிறோம். அதாவது சேல்ஸ் லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா டாப் 5 லிஸ்ட்டு தான் நம்ம எப்போவுமே பேசிகிட்டு இருக்கிறோம். யமஹாவோட சேல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு மாதத்துக்கு அப்ராக்சிமேட்டாக 50,000 to 60,000 வண்டிகள் வரைக்கும் தான் அப்ராக்சிமேட்டாக விற்கிறாங்க. அதுக்கு மேலெல்லாம் வண்டிகள் விற்கிறது கிடையாது. அதிகமாக சேல்ஸ் ஆகிறது எஃப்ஜி பைக்கு தான். எஃப்ஜி பைக் ஆல்மோஸ்ட் பார்த்தோம்னா 15,000 பைக்குகள் வரைக்கும் விற்குது 150cc. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா ரேசட்டார் சேல் ஆகுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அப்ராக்சிமேட்டாக ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 6 to 8 லட்சம் வண்டிகள் வரைக்கும் சர்வசாதாரணமாக சேல் பண்ணுறாங்க. இந்த 6 to 7 lakhs அப்படிங்கிற யூனிட்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நியர்பையில் பார்த்தீங்கன்னா ஹீரோ கம்பெனியோட ஒரு மாச சேல்ஸ்ல வந்து வந்துடும். ஏன்னா ஹீரோ கம்பெனி லிட்ரலி பார்த்தோம்னா 4 லட்சம் வண்டிகள் வரைக்கும் விற்கிறாங்க. அதுவே ஹோண்டா பார்த்தோம்னா அரௌண்ட் பார்த்தோம்னா ஒரு 3 to 4 லட்சம் வண்டிகள் வரைக்கும் சேல் பண்றாங்க ஃபர்ஸ்ட் 2 பிளேஸ்ல. ஸோ அப்படி இருக்கும்போது டாப் 5 லிஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்கும்போது அந்த இடத்துல யமஹா வரதில்லை. சரி, யமஹாவோட மார்க்கெட் ஷேர் அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 3.85% வரைக்கும் தான் ஆக்குபை பண்றாங்க இந்த 2023. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்க ஹீரோ மோட்டோகார்ப் 32.25% வரைக்கும் நம்ம இந்தியன் மார்க்கெட்ல ஆக்குபை பண்றாங்க மார்க்கெட் ஷேரை. ஸோ நாம எதை பத்தி பேசுறோம்? டாப் 5 லிஸ்ட்டை தானே பேசுறோம். அப்படி டாப் 5 லிஸ்ட்டை பேசும்போது 5வது இடத்துல ராயல் என்ஃபீல்டு இருக்குது. 7.62% வரைக்கும் மார்க்கெட் ஷேரை வந்து ஹோல்ட் பண்றாங்க இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். அப்போ யோசிச்சு பாருங்க, யமஹா வந்து 7வது இடத்துல தான் இருக்குது. அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா சுசுகி மோட்டார்ஸ் இருக்குது. சுசுகில அந்த அளவுக்கு வண்டிகள் சேல் ஆகிற மாதிரி வெளியில தெரியறது இல்லை அப்படின்னாலும் 4.81% வரைக்கும் இந்தியன் மார்க்கெட்ல சுசுகியோட ஷேர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ இதனால தான் நம்ம டாப் 5 லிஸ்ட் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது யமஹா கம்பெனி அந்த இடத்துக்குள்ள வர்றதில்லை அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். டாப் 10 லிஸ்ட் எடுத்தோம்னா கண்டிப்பா யமஹா கம்பெனி வரும் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. ரெண்டாவது, குளோபல் வைசஸா நாம ரெவன்யூ வந்து நேற்று வீடியோ பேசியிருந்தோம். அந்த வீடியோ கீழே நீங்க போட்டது யமஹா வந்து $1 billion கம்பெனி அப்படிங்கறத வந்து சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலா நேற்று போட்ட வீடியோவில் $1 billion கம்பெனி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது 2 வீலர்ல பார்த்தோம்னா ஹார்லி டேவிட்சனும் ஹோண்டா கம்பெனி மட்டும்தான். ஏன் யமஹா கம்பெனி $1 billion கம்பெனி லிஸ்ட்ல வரல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யமஹாவில் நிறைய சப் பிராண்ட்ஸ் வந்து இருக்குது. அதாவது யமஹா வந்து 2 வீலர்ஸ் மட்டும் மேனுஃபேக்சர் பண்றது கிடையாது. மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இந்த மாதிரி, அப்புறம் ஆர்வி இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. யமஹாவோட அதிகமான இன்கம் வர்ற ஒரு இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான். ஏன்னா உலக அளவில் பார்த்தோம்னா யமஹாவோட மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது. அதோட குவாலிட்டி மேல நிறைய பேருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால பயங்கரமா சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது 2 வீலரை கம்பேர் பண்ணும்போது. யமஹாவோட அதிகபட்சம் ரெவன்யூ மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வழியாக தான் வருது. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 2023 மொத்தமா $5.7 billion வரைக்கும் மேக் பண்ணியிருக்காங்க மொத்தமா யமஹா கம்பெனி. சரி, இதுல 2 வீலர் மார்க்கெட்ல எவ்வளோ வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க 2 வீலர் மார்க்கெட் வழியா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது ரொம்ப ரொம்ப கம்மி. யமஹா 2 வீலர் மார்க்கெட்ல குளோபலா ரொம்ப சேல்ஸ்ல ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் தான் நமக்கு வருது. கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது 0.9% வரைக்கும் சேல்ஸ் வந்து டிராப் ஆயிருக்குது. அதாவது 3.5 மில்லியன் வரைக்கும் சேல்ஸ் வந்து டிராப் ஆயிருக்கு, அதாவது ரெவன்யூல டிராப் ஆயிருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. யமஹாவோட 2 வீலர் செக்மெண்டோட ரெவன்யூ அப்படின்னு பார்க்கும்போது நியர் டு $200 million வந்து கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலா பார்த்தோம்னா யமஹா வந்து ஒரு பெரிய பிராண்ட் $17.27 billion வரைக்கும் மேக் பண்ணியிருக்காங்க 2023. இதுல மோஸ்ட் ஆஃப் த இன்கம் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வழியா மட்டும்தான் வந்திருக்கு அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. நேத்து பார்த்ததுல டாப் 10 லிஸ்ட்ல 10வது இடத்துல இருந்தது சுசுகி கம்பெனி தான். சுசுகி கம்பெனியோட சேல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதாவது ரெவன்யூ அப்படின்னு பார்க்கும்போது $600 million தான் இருக்குது. ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது யமஹா கிட்டத்தட்ட $400 million வரைக்கும் பிலோவில் இருக்கிறதுனால தான் டாப் 10 லிஸ்ட்ல வரல அப்படிங்கறத உண்மை. மற்றபடி பார்த்தோம்னா யமஹாவை வந்து ஹிடன் பண்ணணும், யமஹாவோட சேல்ஸ் வந்து நம்ம காட்டாம இருக்கிறேன் அப்படிங்கறதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறது எனக்கும் தெரியல. இதுதான் உண்மையும் கூட. ஸோ உங்களுக்கு இதை பத்தி வேற ஏதாவது ஒப்பீனியன்ஸ் இருந்துச்சுனாலோ இல்ல வேற ஏதாவது ஃபீட்பேக் இருந்துச்சுனாலோ கமெண்ட்ல பண்ணுங்க நண்பா. அடுத்த
வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா.